I welcome everyone. I hope you're all fine. In the previous class, we have discussed what is e-commerce, what are the activities involved in e-commerce, what are the elements involved in e-commerce, and so on. E-commerce is a process that ensures the availability of products and services online. Today, in this class, we shall see some of the benefits of e-commerce. The benefits of e-commerce are same as to the benefits of internet infrastructure. What are the benefits we see in internet infrastructure is the benefit of the e-commerce also. The global access offered by the internet to everyone who is connected expands the market reach of a company beyond its geographic location. Who are connected in internet can reach their business in global level. Anyone at any corner of the globe can transact business with a company over the network. Who are the companies doing their business over the network having equal space and growth? That is what equal footing. They may be either a small company or big company. It is not an issue, but all are having equal footing here. For example, Namakada Amazon.com. It is a purely internet-based store. Today, a shipment made through Federal Express can be tracked and its status inquired by the customers. Nowadays, we can track our product, where it is, when it will reach us, so like that. And also we can inquire to the respective people about our product status. Here the advantages of electronic commerce is classified into some types. இந்த பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது யாருக்கெல்லாம் அங்கே அட்வான்டேஜ் இருக்கோ இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பேஸில் யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கோ அவங்க ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம பெனிஃபிட் அப்படின்றத என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சில டைப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ பெனிஃபிட்ஸ் டு பிஸ்னஸ், பெனிஃபிட்ஸ் டு கன்சியூமர்ஸ், பெனிஃபிட்ஸ் டு நேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் டு சொசைட்டி. ஸோ லெட் அஸ் see one by one in brief. First, advantages of e-commerce to business. The first advantage is decrease in cost. டிக்ரீஸ் இன் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்கே மெயினாக அவங்க சொல்கிற விஷயம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட், தட் இஸ் இனிஷியல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், ஷாப்பை பீப்புள்கிட்ட கொண்டு போயிட்டு ரீச் பண்ணுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம இனிஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காஸ்ட் அப்படின்றது இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ரெடியூஸ் ஆகுது? In case if it is physical shop, நம்ம எப்படி பண்ணுவோம், நம்ம எப்படி நம்மளோட ஷாப்பை கொண்டு போய் பீப்புள்கிட்ட ரீச் பண்ணுவோம்? We need advertisement. அப்போ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? They can give the advertisement through television, இல்லை பேம்ப்ளெட் ரெடி பண்ணி அதை பீப்புள்கிட்ட கொண்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, இல்லை பேனர்ஸ் வந்து பெருசாக ரெடி பண்ணி அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பீப்புள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ அதுக்கு நிறைய காஸ்ட் அவங்க என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும். So instead of that, in case the shop is over the network, இந்த மாதிரியான advertisement நமக்கு தேவை கிடையாது. We can give the advertisement through email and online advertising channels. அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கூட அங்கே இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ அதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இட் இஸ் வெரி லெஸ் while we compare to physical shops. ஸோ எல்லாமே டைரக்ட் லிங்க் பிட்வீன் த பிஸ்னஸ் அண்ட் த கன்சியூமர்ஸ். யாரும் இடையில இன்னொரு பர்சன் மிடில் மேன் அப்படின்ற ஒருத்தர் இங்கே தேவை கிடையாது. ஸோ அப்படி மிடில் மேன் அப்படின்ற ஒருத்தர் இல்லாததுனாலேயே டைரக்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் பிஸ்னஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் அப்படின்றதுனால த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இட் டிக்ரீசஸ் த காஸ்ட். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இன்க்ரீஸ் இன் ரெவன்யூஸ். ஸோ எப்போ நம்ம காஸ்ட் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வர்றது எல்லாமே மேக்ஸிமம் என்னவாக இருக்கும்,
பெனிஃபிட். இங்கே ரெவென்யூ அப்படின்றது நம்மளோட இன்கம் இல்லை ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிக்ரீஸ் இன் காஸ்ட், இன்க்ரீஸ் இன் சேல்ஸ் லீட்ஸ் அ பிஸ்னஸ் டு ஹாவ் அ கிரேட் ப்ராஃபிட்ஸ். தேர்ட் அட்வான்டேஜ் இஸ் எஃபெக்டிவ் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ கஸ்டமர்ஸை எப்படி நம்ம சைடு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தேவையானதை இம்மீடியட்டாக நம்ம செய்யும் பொழுது. ஸோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்கே ஆன்லைன் ஷாப்ஸில் கஸ்டமர்ஸ்க்கான எல்லா டீட்டெயில்ஸையும் அப் டு டேட் அவங்க வச்சுருக்குறாங்க. ஸோ கஸ்டமர் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸை லைக் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்குறாங்க, ஸோ இப்போ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் நம்ம கொடுத்து அவங்கள எப்படி அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் பற்றின டீட்டெயில்ஸை அப் டு டேட் அவங்க அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. And also they are answering for the customer's queries immediately. Whenever a customer arises a question, immediately the business answering for that. And also they are having the effective communication and quick delivery of goods. நம்ம ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் within a week we can get that product. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால இந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஃபெக்டிவ் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஃபெக்டிவ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம், பீப்புள் பற்றின கஸ்டமர்ஸ் பற்றின டேட்டா அப் டு டேட் அவங்க வச்சுருக்குறாங்க. நாட் ஓன்லி கஸ்டமர்ஸ் டேட்டா, ப்ராடக்ட்டுக்கான டேட்டாவும் அந்த மாதிரி அவங்க ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரிகார்டிங் பிஸ்னஸ் அவங்களுக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே அவங்க அப் டு டேட் வச்சுருக்குறாங்க. ஸோ இதுதான் கஸ்டமருக்கும் பிஸ்னஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பை ரிமூவ் பண்ணுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் advantages of e-commerce to consumers. In this, the first advantage is wide range of products and services. So electronic commerce through internet enables the customers to choose a product or service of their choice from any vendor anywhere in the world. இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஷாப் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா, புட்டிக் அப்படின்னு நம்ம போகிறோன்னா அங்கே க்ளோத்ஸ் இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி போகிறோம் அப்படின்னா அங்கே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இஃப் இட் இஸ் ஆன்லைன் ஷாப், த ஷாப் இஸ் ஓவர் த இன்டர்நெட் அப்படின்னா நமக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல அவைலபிளாக இருக்கும். பட் த ப்ராடக்ட்ஸ் வில் பி ஃப்ரம் எனிவேர் இன் த வேர்ல்டு. நமக்கு தெரியாது எந்த இடத்துலேருந்து எங்கேருந்து அப்படின்னு சொல்லி. நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறோம், நம்மளோட ப்ராடக்ட் வேர்ல்டில் எங்கேருந்து வேணாலும் நமக்கு வரலாம். லைக் குஜராத்லேருந்து வரலாம், ராஜஸ்தான்லேருந்து வரலாம், மைசூர்லேருந்து வரலாம், சைனாலேருந்து வரலாம். ப்ராடக்ட் எங்கேருந்து வேணாலும் வரலாம். பட் நமக்கு தேவையானதை நாம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போது வேர்ல்டில் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லேருந்து ப்ராடக்ட் அங்கே அவைலபிளாக இருக்கிறதுனால இட் ஹாஸ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதுவே நம்ம ஃபிசிக்கல் ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது டியூ டு லேக் ஆஃப் ஸ்பேஸ் வெண்டர் கேன் ஸ்டாக் ஒன்லி அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் goods. If it is virtual store, they can store a lot of goods without considering the inventory cost. Next advantage here is convenience. Customers can buy any product from anywhere in the world without moving away from their workplace or home through internet. இப்போ இந்த கொரோனா டைமை கூட நம்ம சொல்லலாம். இப்போ நமக்கு தேவையான திங்ஸை நேரடியாக கடைக்கு போயிட்டு வாங்குறதுக்கு நம்ம நிறைய பேர் பயப்படுறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், வீட்டில் இருந்து ஆன்லைனில் நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நமக்கு டைரெக்டாக ஷாப்புக்கு போகிறதுக்கான இன்கன்வீனியன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் இருந்தபடி நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக தான் நம்ம இந்த ஆன்லைன் ஷாப்ஸ் அப்படின்றத சொல்கிறோம். And also due to bad weather, traffic or health, people may restrict their shopping even if necessity arises. தேவை இருந்தால் கூட மழை பெய்யுது கடைக்கு போக முடியல, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது போக முடியல, இல்லை நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன் எனக்கு கடைக்கு போக முடியல, அப்படி ஏதோ ஒரு ரீசன்னால் பொருள் கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்கும். பட் கடைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் நம்ம இருப்போம். ஈவன் தோ we can buy. எப்படி? through the online shop. So over the internet we can buy our products.
Next advantage is saves money and time. Since the middlemen are eliminated, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இங்கே ப்ரொவைடருக்கும் கன்சியூமருக்கும் இடையில டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால there is no need for middleman. ஸோ அப்படி மிடில்மேன் அப்படின்னு ஒரு பர்சன் இல்லாததுனால அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இங்கே ரெடியூஸ் ஆகுது. Certain goods like e-books, music, audio clips, software can be purchased and delivered through internet. It saves cost for the buyers. இந்த இடத்துல யாருக்கு காஸ்ட் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பையர்ஸுக்கு. And also time taken to buy a product may not take more than 15 minutes. நமக்கு வேணா செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கிறதா இருக்கலாம், பட் ஒன்ஸ் we decided to buy a product it will not take more than 15 minutes. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு நம்மளோட பர்ச்சேசிங்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ த ப்ராடக்ட் வில் பி டெலிவர்ட் டு த கஸ்டமர் வித்தின் அ வீக். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்வான்டேஜஸ் இ-காமர்ஸ் டு சொசைட்டி. Advantages of e-commerce to society. In this first one, it provides job opportunities. நம்ம நேரா ஒரு கம்பெனியாக போயிட்டு நம்மளோட ரெஸ்யூமை கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி எனக்கு வேலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி ஒரு கம்பெனியாக அலையிறதுக்கு பதிலாக instead of that we can upload our resumes through internet and we can search for our jobs. ஸோ வீட்டில் இருந்தே அவங்க டிசைட் பண்ணலாம் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் அவங்க ரெஸ்யூம்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதில் எங்கே அவங்களுக்கு ஜாப் அவைலபிலிட்டிஸ் இருக்குது, அதில் எந்த கம்பெனி அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அவங்க அந்த ஜாபுக்கு போகலாம். ஈவன் தேர் இஸ் அ ஜாப்ஸ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் இட் ப்ரொவைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட். ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம பார்க்குற மூவிஸ், சாங்ஸ் இதெல்லாம் தான் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லை டிவியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் த்ரூ இன்டர்நெட் we can have plenty of availabilities for the entertainment. So it can be either movies or songs, anything else. And also we can book tickets to the movies through online. Next advantage is less pollution. இப்போ இந்த சிச்சுவேஷனை கூட நம்ம சொல்லலாம், கொரோனா டைமில் பீப்புள்ஸ் நிறைய வெளியில் இல்லாததுனால, க்ரௌட் நிறைய வெளியில் இல்லாததுனால நம்மளோட சிட்டி பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நீட் அண்ட் க்ளீன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் நாம் நம்மளோட பர்ச்சேசிங்காக வெளியில் தான் போகணும் அப்படின்னு இல்லாமல் வீட்டிலருந்தே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது there will be no traveling. ட்ராவல் அப்படின்றது வெளியில் இல்லை அப்படின்னு சொன்னாலே there will be no traffic. And also it reduces air pollution, நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இப்படி நிறைய விஷயங்களில் அந்த பொல்யூஷன் அப்படின்றது இங்கே ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஹெல்த் கேர். ஆஸ் லைக் அவர் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி ஹெல்த் கேர் அப்படின்ற இடத்துலையும் நமக்கு த்ரூ ஆன்லைன் we have the opportunities. ஸோ நம்மளோட மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நம்ம வீட்டில் இருந்தபடி நமக்கான டாக்டர்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சல்ட் பண்ணிக்கலாம் த்ரூ இன்டர்நெட். அண்ட் ஆல்சோ we can buy our medicines through the internet. Next advantage is online education. What now we are doing. ஸோ இப்போ நம்மளோட எஜுகேஷன் த்ரூ ஆன்லைன் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு எஜுகேஷன் நேரடியாக போயிட்டு நான் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஆன்லைன்லேயும் அவங்களுக்கான எஜுகேஷன் அவங்க அக்வயர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அசைன்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹோம்ஒர்க்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஆன்லைன்லேயே அவங்க அப்லோட் பண்ணலாம். அவங்களுக்கான கிளாஸஸையும் அவங்க ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். And also through online, students can enroll themselves in any online educational institution and acquire global exposure in minimum cost. Next type of advantages of e-commerce to nation. In this first one, it reduces unemployment. ஸோ என்னதான் நம்ம எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, நெட்வொர்க்கில் இருக்குது, எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாலும் கூட the online business needs human resources to develop and maintain the website of their business. ஸோ இப்போ கஸ்டமர்ஸோட குவரிஸுக்கு இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் இல்லையா.
அந்த இமீடியட் ரிப்ளை கொடுக்கறதுக்கு யார் வேணும் அங்கே? ஹியூமன் ரிசோர்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா the business organizations require the human resources. ஸோ இப்போ அங்கே நிறைய பேர் வேலைக்கு போகும்பொழுது it reduces the unemployment. Next advantage is economic development. So business organizations என்ன பண்ணுறாங்க? They are attracting the customers from anywhere in the world. நம்ம வாங்கக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம், நிறைய ஆப் நம்ம பார்க்குறோம், ஷாப்பிங் ஆப்ஸ். ஸோ அதில் நம்ம பொருள் வாங்குகிறோம். பட் அந்த பொருள் எங்கேருந்து வருது? வேர்ல்டில் எங்கெங்கிருந்தோ நமக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி வேர்ல்டில் எங்கெல்லாம் இருக்கிறவங்க நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ரீசஸ் தேர் கஸ்டமர்ஸ், இட் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன். ஸோ கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது? அவங்களோட ப்ரொடக்ஷனும் என்ன ஆகிட்டுருக்காங்க? இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே திஸ் ஜெனரேட்ஸ் கிரேட்டர் ரெவன்யூஸ் டு த ஆர்கனைசேஷன்ஸ். இந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரெவன்யூஸ் அப்படிங்கிறது இட் இஸ் எக்ஸ்பேண்டட் டு நேஷ்னல் இன்கம். The national income then increases the economic growth. ஸோ இப்போ நீங்கள் நம்ம இந்த கொரோனா டைமில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறோம், நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, வெளியிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இல்லை, ஸோ ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை, அதனால் ப்ராடக்ட்ஸ்க்கான ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் எது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக். திரும்ப நம்ம நிறைய நியூஸில் பார்த்துட்டே இருக்கிறோம், எக்கனாமிக் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த எக்கனாமிக் எங்கேருந்து வருது? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்டே இருந்து. ஸோ இட் கேன் பி ஃபிசிக்கல் ஆர் வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன். பட் கஸ்டமர்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இல்லை அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாலே இது மற்ற எல்லா இடத்தையும் என்ன ஆகுது? அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் நெக்ஸ்ட்டு advantage, that is economic development. business organizationsக்கு நல்ல customers இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ப்ராஃபிட் டு த ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனுக்கான ப்ராஃபிட் நேஷ்னல் இன்கம் ஆகுது. த நேஷ்னல் இன்கம் லீட்ஸ் டு த எக்கனாமிக் growth. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் அவைலபிலிட்டி ஆஃப் குட்ஸ். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸில் நம்ம போயிட்டு ஒரு சில பொருள் கேட்கும் பொழுது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் we can purchase those products through online shops. The needs of the customers are met by accessing the internet. So business organizations cannot ride on customers by setting shortage of goods in the local market as the reason. So far we discussed the benefits of e-commerce. benefits அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் இங்கே அட்வான்டேஜ் இருக்கோ பிகாஸ் ஆஃப் e-commerce, யாருக்கெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கோ அவங்க எல்லாரோட சைட்லேருந்தும் நம்ம பெனிஃபிட்ஸ் அப்படின்றத கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இங்கே ஒரு சில பெனிஃபிட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். தட் இஸ் பெனிஃபிட்ஸ் டு பிஸ்னஸ், பெனிஃபிட்ஸ் டு கன்சியூமர்ஸ், பெனிஃபிட்ஸ் டு நேஷன் அண்ட் பெனிஃபிட்ஸ் டு சொசைட்டி. Okay, I'll meet you in next lesson. Thank you.